பொதுக்காலம் 22ஆம் வாரம் வியாழக்கிழமை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 18 முதல் 23 வரை. சகோதரர் சகோதரிகளே, எவரும் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். இவ்வுலகில் தங்களை ஞானிகள் என்று கருதிக் கொள்வோர் தாங்களே மடையராகட்டும். அப்போது அவர்கள் ஞானிகள் ஆவார்கள். இவ்வுலக ஞானம் கடவுள் முன் மடைமையாய் உள்ளது. ஏனெனில் மறைநூலில் எழுதியுள்ளவாறு, ஞானிகளை கடவுள் அவர்களது சூழ்ச்சியில் சிக்க வைப்பார். மேலும் ஞானிகளின் எண்ணங்கள் வீணானவை என ஆண்டவர் அறிவார். எனவே மனிதரை குறித்து யாரும் பெருமை பாராட்டலாகாது. பவுல், அப்பல்லோ, கேபா ஆகிய அனைவரும் உங்களுக்குரியவர்களே. அவ்வாறே உலகம், வாழ்வு, சாவு, நிகழ்காலம், எதிர்காலம் இவை அனைத்தும் உங்களுக்குரியவைகளே. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள், கிறிஸ்து கடவுளுக்குரியவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறைவார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தனர். அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழிய தொடங்கவே மற்ற படகிலிருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையிலிருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன் பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே, புனிதர்களில் பலர் கடவுளின் பேரன்பையும் நிறையருளையும் உணர்வதற்கான பாக்கியத்தை பெற்றபோது எந்த அளவிற்கு தாங்கள் குறைவானவர்கள், பாவிகள், நிலையற்றவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டார்கள். புனித பிரான்சிஸ் சவேரியார் இந்தியா வந்த பின்பு மிக ஈடுபாட்டோடும் அர்ப்பண உணர்வோடும் பணி செய்து இறைவனுடைய அன்பை இன்னும் அதிகமாக உணர்ந்த நிலையில் புனித இஞ்ஞாசியாருக்கு எழுதிய கடிதத்தில் தான் இதுவரை உணராத பாவத் தன்மைகள் சிலவற்றை தற்போது அதிகம் உணர்வதாக எழுதினார். அதேபோல புனித பிரான்சிஸ் அசிசியாரிடம் ஒருவர், உங்கள் பின்னே நிறைய பேர் வருகிறார்களே, உங்களிடம் பணமோ பதவியோ இல்லை,
இருப்பினும் பலரும் உங்கள் பால் ஈர்க்கப்படுவதற்கான காரணம் என்ன என்று கேட்டபொழுது அசிசியார், இதற்கெல்லாம் ஒரே காரணம் கடவுளின் அருள்தான், வேறொன்றுமில்லை என்றாராம். கேள்வி கேட்டவர் தொடர்ந்து, கடவுள் தன் அருளை வெளிப்படுத்த எத்தனையோ நபர்கள் இவ்வுலகில் இருக்க உங்களை அவர் தேர்ந்தெடுத்ததன் காரணம் என்ன என்று கேட்க அசிசியார், கடவுள் தன் அருளை வெளிப்படுத்த மனிதர்களிலேயே கீழான நிலையில் உள்ள ஒருவரை, த மோஸ்ட் wretched ஆஃப் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ், தேடி அலைந்தார். அத்தகைய நிலையில் நான் இருந்ததால் கடவுளால் கண்டுகொள்ளப்பட்டேன் என்றாராம். மாணிக்கவாசகர் கூட இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் நாயினேன், அற்பன், கடையன் என்று தன்னை அழைக்கின்றார். திருவாசகம் முழுவதும் இவ்வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைய நற்செய்தியில் இறைவனின் அருட்பெருக்கையும் அளவற்ற தன்மையையும் பேரன்பையும் மிகுதியான மீன்பாட்டின் மூலம் நேருக்கு நேர் சந்திக்கின்ற வாய்ப்பை பேதுருவும் மற்றவர்களும் பெற்றிருந்தனர். இத்தகைய பேரன்பு அனுபவத்திற்கு உள்ளான பேதுரு தன் தகுதியின்மையையும் ஒன்றுமில்லாமையையும் தானாகவே உணர்கின்றார். இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்கிறார். ஓர் அறையில் இருக்கும் அழுக்கு அவ்வறையினுள் நுழையும் சூரிய ஒளியின் அளவிற்கு ஏற்ப தெளிவாக தெரிவது போல மனிதருக்குள் இருக்கும் குறைகளும் கீழான தன்மைகளும் ஒருவர் இறைவனின் பேரன்பையும் அருளையும் தனக்குள்ளே அனுமதிக்கின்ற அளவிற்கு தெரிய வருகின்றன. ஒரு சில மனிதர்கள் இப்படிப்பட்ட இறைவனின் பேரன்பையும் ஒளியையும் தங்களுக்குள்ளே அனுமதிக்காதன் காரணமாக தங்களுக்குள்ளே இருக்கும் பாவ அழுக்குகளையும் குறைகளையும் உணராமல் தாங்கள் நிறைவானவர்களாக இருப்பதாக எண்ணிக்கொள்ளுகின்றார்கள். இவ்வாறு அவர்களை நினைக்க வைப்பது அவர்களது அறிவுதான். இங்கு அறிவு கூட அறியாமைக்கான வழியாக மாறிவிடுகிறது என்பதுதான் ஒரு ஆச்சரியமான உண்மை. இப்படிப்பட்ட நபர்களையே, அதாவது தங்களிடம் குறைகள் இருந்தாலும் தங்களை நிறைவானவர்களாக எண்ணிக்கொள்ளும் நபர்களையே புனித பவுல் இன்றைய முதல் வாசகத்தில் ஞானிகள் என்று அழைக்கின்றார். இன்னும் சொல்ல போனால் கிண்டலாக அழைக்கின்றார். இப்படிப்பட்ட ஞானிகள் கடவுள் அன்பின் ஒரு துளியையாவது அனுபவித்தார்கள் என்றால் தங்களது ஞானம், அதாவது அறிவு எவ்வளவு எல்லைக்குட்பட்டது, இன்னும் சொல்ல போனால் முட்டாள்தனமானது என்பதை அறிந்து கொள்வார்கள் என்றும் குறிப்பிடுகிறார். இதையே புனித பவுல் இவ்வுலக ஞானம் கடவுள் முன் மடமையாக உள்ளது என்றும் ஞானிகளின் எண்ணங்கள் வீணானவை என ஆண்டவர் அறிவார் என்றும் குறிப்பிடுகிறார். அன்பிற்குரியவர்களே, மனித அறிவோ சிந்தனையோ தேவையில்லை என்பது புனித பவுலின் கருத்தாக இருக்க முடியாது. காரணம், அவரே ஆழ்ந்த சிந்தனைவாதிதான். ஆனால் மனித அறிவு, சிந்தனை உட்பட ஒட்டுமொத்த மனித தன்மையின் எல்லைக்கு உட்பட்ட தன்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதே புனித பவுலின் கருத்தாக தெரிகிறது. கடவுளின் அன்பையும் அருளையும் கொஞ்சமாவது உணர்கின்ற பொழுது இப்படிப்பட்ட எல்லைக்கு உட்பட்ட தன்மையின் மட்டிலான, குறைகள் மட்டிலான விழிப்புணர்வு தானாகவே நம்மில் வர ஆரம்பிக்கும். தாழ்ச்சி நம் வாழ்விற்குள் முகிழ்க்க ஆரம்பிக்கும். ஜெபம். இறைவா, உம் நிறைவிற்குள் நாங்கள் அதிகமாக நுழையவும் எம் குறைகள் மட்டில் அதிகமாக விழிப்புணர்வு கொள்ளவும் வரம் தாரும். ஆமென்.